தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, யாவரை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் நிக்கோலாஸ், சந்தராஜ், ஜான், ஃபாத்திமா குடும்பத்தினர், மேரி, மார்த்தா, வில்லியம்ஸ் குடும்பத்தினர். மேலும் இதே திருப்பலியில் மரியத் லூயிஸ் மேரியுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய இறை வழிபாடானது நம் உடல் உள்ள ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் கடவுளிடம் எதை எதிர்பார்க்கிறோம் என்று இன்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் எவ்வாறு மக்கள் அழியும் உணவிற்காக அலக்கழிக்கப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இயேசுவோ இன்று நம் உடல் உள்ள தேவையை தாண்டி நம் ஆன்மாவிற்காக உழைத்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இத்திருப்பலியில் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து நம்முடைய அழியாத நிலைவாழ்வுக்காக உழைத்திட நாம் மன்றாடுவோம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே,
இன்று புனித ஜான் மரிய வியானி விழாவை கொண்டாடுகின்றோம். அனைத்து குருக்களின் பாதுகாவலர், பெரிய புனிதர், இவருடைய பரிந்துரையின் பயனாக எல்லா குருக்களும் நாங்களுடைய அழைத்தலின் வாழ்வில் நிலைத்து நின்று இறையரசு பணியில் சீரும் சிறப்புமாக செய்திட வேண்டிய ஆற்றலையும் அருளையும் பெற எல்லா குருக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பலது செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியால் எப்பொழுதும் கல்யாண புரியாமையாவே வானோத்துள்ள புனிதர்களே, சகோதர சகோதரிகளை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும். உலகினிலே நன்மனங்களுக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமக்கு மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றில் அனைத்தும் கொண்டே இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக
இரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவன் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ராயல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தில் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்தி நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றீர் என்றனர். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்றைக்கு சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களினர் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரத்தை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபடி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ராயல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவர் ஒருவரை நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு
அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மலையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்லுவது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல் இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மை கேட்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல,
அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவிற்காகவே ஒழியுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்தார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அளித்தவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நானே வாழ்வு தரும் உணவு. ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக தன்னையே தருபவராக, நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி அவரை பின்பற்றி வந்த மக்களுக்கு எவ்வாறு அனுதின வாழ்வில் உணவு அவசியமோ உயிர் வாழ்வதற்காக, அதேபோல் இறைவனின் உணவும் அவர் தரும் உறவும் நமக்கு மிகவும் அவசியம் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். ஆனால் ஆண்டவர் நமக்கு தரும் இந்த மாபெரும் கொடையை, நானே தெய்வீக அந்த தன்மையில் இயேசு சொல்லுகின்றார், கடவுளாகிய நானே உங்களுக்கு உணவு என்று சொல்லுகின்ற பொழுது, அவரை பெறுவதற்காக, அருந்துவதற்காக வேண்டிய அருகதை என்ன, தகுதி என்ன என்று சிந்திக்கையில், இரண்டாம் வாசகத்தில் புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், நம்முடைய மனப்பாங்கு இயேசுவின் கடவுளின் மனப்பாங்கை போன்றிருக்க வேண்டும். நம்முடைய மனநிலை இயேசுவின் மனநிலையாக மாற வேண்டும். சின்னப்பருடைய கூற்றும் இதுதான். இன்று இரண்டாம் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம், உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே நாளுக்கு நாள் இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை, உலக நாட்டங்கள், இந்த உலகம் தரும் இன்பம், இவைகளில் நாம் அதிகமாக நாட்டம் செலுத்தாமல், கவனம் செலுத்தாமல் இருக்க வேண்டும். மாறாக நம்முடைய மனப்பான்மை இயேசுவின் மனப்பான்மையாக இருக்க வேண்டும். ஆகவே இறைவன் தந்திருக்கின்ற அருமையான இந்த உலகம் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால்
நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம்மை பற்றி, இந்த உலகை பற்றி அதிகமாக சிந்தித்து செயல்படுவதை விட நாம் இறைவனை பற்றியும் இறைவனுடைய மனப்பான்மை நம்முடைய மனப்பான்மையாக மாறிட நாம் என்றுமே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை நம்மை அழைக்கின்றது. ஆகவே இந்த மனப்பான்மை, இயேசுவின் மனநிலை, இது நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வின் கட்டத்துக்கு அழைத்து செல்கிறது. புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்கிற தொடர்ச்சியாக இந்த வாசகத்தை வாசிக்கின்றோம். ஆகவே இயேசுவின் மனநிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய மனிதனுக்குரிய இயல்பை புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பழைய பாவ நிலைகள், பழைய நம்முடைய இந்த உலகை சார்ந்த நிலைகள், இவைகளிலிருந்து நாம் எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், புதிய நிலை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தை புனித சின்னப்பர் நமக்கு சொல்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு நல்ல தூய பரிசுத்த நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக, இறைவனுடைய திட்டம் என்னுடைய பாக்கியமாக நான் கண்டு பாவித்து அதன்படி வாழுகின்ற சமயத்தில் நம்முடைய சொந்த பலம் போதாது. எனவே இறைவனின் அவருடைய ஆற்றல் நமக்கு தேவை. எனவே இயேசு சொல்கின்ற நாளை உனக்கு உணவு நாம் அருந்தினால்தான் உறுதியுடன் நல்ல பலத்துடன் நாம் இருக்க முடியும். ஆகவே ஆன்மீக உணவு, இயேசு தரும் அந்த உணவை நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். அதை நல்ல மனப்பான்மையில் தூய உள்ளத்தில் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மறு கிறிஸ்துவாக மாற முடியும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து இன்றும் அழைக்கின்றார். வாழ்வதர் உணவு நானே, என்னிடம் வருபவனுக்கு பசி இராது. ஆகவே ஆன்மீக தாகம் கொண்டு வாழ வேண்டும் என்று நம்மை பார்த்து அழைக்கின்றார். இன்று புனித ஜான் மரிய வியானி இவருடைய நினைவை விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் என்ன செய்தார்? அவர் அந்த சிறிய கிராமத்திலே ஆர் செல்கின்ற இந்த பங்கின் அந்த இடத்திலே அவர் செய்தது என்ன? அங்கு வாழ்ந்த மக்கள் அவர்கள் இறை பற்றி இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், அவர்கள் உலக நாட்டங்களை தேடி அவர்கள் இறைவனை விட்டு மிகவும் அகற்றி இருந்தார்கள். எனவே அவருடைய ஆயர் அவரை நியமனம் செய்கின்ற பொழுது அவர் சொன்னார், அங்கே இருக்கின்ற இந்த பங்கின் மக்களுக்கு நீர் அந்த விசுவாசத்தின் தீயை மூட்ட வேண்டும். ஏனென்றால் மந்தம் அடைந்த, இறைவனை விட்டு அகன்ற ஒரு வாழ்க்கை, உலக சார்ந்த ஒரு வாழ்க்கை, இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. எனவே நீ அங்கு சென்று அந்த விசுவாச தீயை அவர்களிடத்தில் மூட்டி வைக்க வேண்டும். இறைவனின் அன்பை அவர்களில் புதுப்பிக்க வேண்டும். எனவே அவர் என்ன செய்தார்? அங்கே பங்கு உருவாக பணிபுரிகின்ற சமயத்தில் கோவிலுக்கு யாரும் வரமாட்டார்கள். ஒரு விதமான நடனம், டான்ஸ், அதிலே அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள், தவிர கோவிலுக்கு வரமாட்டார்கள். எனவே ஜான் மரி வியன் என்ன செய்தார்? அவருடைய இல்லங்களை எல்லாம் சந்தித்து அவர்களை அழைப்பார். நீங்கள் கோவிலுக்கு வர வேண்டும், அழியாத உணவை உட்கொள்ள வேண்டும், உடைய வாழ்வை அழித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒளிமயமான ஒரு வாழ்வை வாழ்ந்திட நீங்கள் இறைவன் பால் ஒன்றாக இணைந்திட ஆலயத்துக்கு வாருங்கள், திருப்பலிக்கு வாருங்கள் என்று அழைப்பார். ஆனால் அவர்கள் வந்த பாடில்லை.
எவ்வளவுக்கு எவ்வளவு என்றால் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பங்கு தந்தை அவரிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் கடவுளை விட்டு பிரிந்து அகன்று சென்றார்கள். எனவே புனித ஜான் மரிவியர் என்ன செய்தார்? அவர்களை சந்தித்தார், அவ்வப்போது சந்திப்பார். அதே சமயத்தில் அவர்களுக்காக உட்கார்ந்து ஜெபிப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் கோவிலில் ஏறக்குறைய 14 மணி நேரம் கோவிலில் செலவழிப்பார். இறைவனிடம் ஜெபிப்பார். அவருடைய முரட்டுத்தனத்தை மாற்ற வேண்டும், அவருடைய மனப்போக்கை மாற்ற வேண்டும், மனப்பாங்கு மாற வேண்டும். அவர்கள் ஏமாந்து அழிந்து போகக்கூடாது. அவர்கள் மாறாக இறைவனை தேடி வர வேண்டும், இறைவனில் வாழ வேண்டும், இயேசுவில் வாழ வேண்டும் என்று அவர்களை அழைத்தார், ஜெபித்தார். ஜெபத்திற்கு பலன் கிடைத்தது. உடனடியாக அவர் பல ஆண்டுகள் ஜெபித்து அவருடைய பலனாக அனைத்து மக்களும் கோவிலுக்கு வர ஆரம்பித்தார். எனவே அந்த கிராமம் முழுவதும் கோவிலுக்கு வந்தது. அனைத்து மக்களும் மனம் மாறினார்கள். அவருடைய மனப்பான்மை மாறிற்று. இயேசுவின் மனநிலையை அடைவதற்காக ஆரம்பித்து விட்டார்கள். புதிய வாழ்க்கையை பெற்றார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, பிரான்ஸ் நாட்டில் இருந்த அனைத்து மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் காணுகின்றார்கள். இந்த புனித மனிதனின் அவருடைய வாழ்க்கையை பார்த்து இறைவன் அவருக்கு விசேஷ வரங்களை தந்தார். அவர் பாவ சங்கத்தினத்தில் தொட்டியில் அமர்ந்தார். பல மணி நேரம் அந்த பாவ சங்கத்தினத்தில் தொட்டியில் அமர்ந்திருந்த சமயத்தில் அநேக மக்கள் பாவசம் செய்தார்கள். யாரெல்லாம் பாவசம் செய்ய சென்றார்களோ, இயேசுவை அங்கே சந்தித்தார்களோ, புதியவர்களாக மாறினார்கள். கர்தினால்மார்கள், ஆயர்கள், பல குருக்கள், அநேக மக்கள் அந்த அந்த சிறிய கிராமத்துக்கு செல்வார்கள். ஆன்மீக தாகம் தணிக்க அங்கே செல்வார்கள். அங்கே அந்த புனிதரை பார்த்து அவரிடத்தில் பாவசம் அவர்கள் சொல்லி இயேசுவிடத்தில் புதிய ஒரு வாழ்க்கை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இந்த நகரத்திற்கு அங்கே ரயில் பாதைகள் புதிதாக அமைத்தார்கள். ரோடுகள், அவர்கள் பெரிய ரோடுகளை அங்கே அமைத்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சென்று அந்த இறை மனிதனிடத்தில் இறைவனை கண்டார்கள். அங்கே பாசம் செய்கின்ற பொழுது சில சமயத்தில் சொல்வாராம், அவர் பாசம் செய்ய வந்தவுடன், நீ பாசம் செய்து 30 ஆண்டுகள் ஆயிற்று என்று சொல்வார். உடனடியாக அவர்கள், ஆமாண்டு, நான் பாசம் செய்து 30 ஆண்டுகள் ஆயிற்று என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய மனநிலையை இவர் உணர்வதற்காக வேண்டிய அந்த விசேஷ வரத்தை இறைவன் அவருக்கு தந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சுலபமான ஒரு வாழ்க்கையாக அல்ல. இந்த புனிதருக்கு தூக்கம் கூட இல்லை. ஏன்? சாத்தான் நிம்மதியாக விட மாட்டார். பல விதத்தில் தூக்கத்தை கெடுத்து விடுவார். இவர் உணவருந்துவதற்காக அவரே சமைத்துக் கொள்வார். அங்கே கிழங்குகள் வேக வைத்து அதை உணவாக உண்பார். அதை அடுப்பில் வைத்து அவர் ஜெபித்து வருகின்ற சமயத்தில் அந்த கிழங்கும் இருக்காது, அதெல்லாம் கீழே கவிழ்த்துவிடும் சாத்தான். இவராக பலவிதத்தில் இந்த புனிதர் தன்னுடைய வாழ்வை புனிதமாக்கி கொண்டார். மற்றவருடைய வாழ்க்கை புனித வாழ்வுக்கு இட்டு சென்றார். இதுதான் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய ஒன்று. நாம் அனைவரும் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். நாம் மற்றவருடைய வாழ்வுக்கு இதுதான் வாழ்வு, இதுதான் திசை, இதைதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இந்த வழியில் நடக்க வேண்டும் என்று திசை காட்டிகளாக இருக்க வேண்டும்.
நாம் பயணம் செய்கின்ற பொழுது அங்கே போர்டு போட்டிருக்கிறாங்க, மிக முக்கியமானது. ஹைதராபாத் போக வேண்டும் என்றால் வலது புறம் திருப்ப வேண்டும். மற்ற நீங்கள் பாம்பேக்கு செல்ல வேண்டும் என்றால் இடது புறம் செல்ல வேண்டும். அங்கே போர்டு மிக முக்கியமானது. ஆகவே அங்கே வழி மாறி சென்றால் திசை மாறி பறவைகளாகத்தான் இருக்க முடியும். எனவே இஸ்ரவேல் பார்த்தவர்களே, இந்த புனிதர் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார், ஆன்மீக வழிகாட்டி. அவருடைய வாழ்வை புதுப்பித்தார், உண்மையானது உணவை உட்கொள்ள அவர்களை அழைத்தார். எனவே அவரிடத்தில் நம்பிக்கை குறைந்திருந்தது. எனவே நம்பிக்கையை அவர் வளர்த்தார். ஏனென்ற நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இயேசுவின் வார்த்தைகள் இதை வாழ்வாக மாற்றினார்கள் அந்த ஊர் மக்கள். இந்த புனிதரின் பெயராக நாமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் உண்மையாகவே ஆண்டவரின் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் ஆழப்படுத்த வேண்டும். இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் வந்தாலும் சந்திக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் தாங்கும் இதயத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் முயல வேண்டும். எனவே இயேசுவின் பாதங்களே, இறைவன் தரும் உன்னதமான கொடை அவருடைய உணவு. இந்த உணவை உட்கொண்டு தெய்வீக உறவில் என்னால் வளர்வும், ஒருவர் ஒருடைய உறவில் புதுப்பித்தல் பெற்று மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் நாம் வாழ்ந்திட முயல்வோம். அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தந்தை வாழ்வதரும் உணவு நானே என்ற இயேசு தமது தீவுகளை நிறைவு செய்யவும் நமது நோக்கங்களை புதுப்பித்து வழிநடத்தவும் என்றும் காத்திருக்கின்றார். அவர் வழியாக தந்தை இறைவனை நோக்கி நமது மன்றாட்டுகளை செலுத்துவோம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் வாழ்வழிக்க வந்த நல் உணவான இயேசுவின் வழியில் மக்களை வழிநடத்தும் நல்ல பணியாளராக அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், மக்கள் பணி செய்வோர், அதிகாரம் கொண்டிருப்போர் ஆகிய அனைவரும் உண்மையான மக்கள் பணியாளர்களாக தன்னலமின்றி பணியாற்ற நல்லாசி தந்து உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழிக்கும் வானக உணவான இயேசுவை நாங்கள் முழுமனதோடு எங்கள் உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்புக்கு ஏற்ப நம்பிக்கையோடு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நற்கருணை விருந்தில் பங்கு கொண்டு இயேசுவை பகிர்ந்து உண்ணும் நாங்கள் மீட்பராம் இயேசுவை எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கை முறைகளில் பின்பற்றி சான்று பகர வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். முழு முதற் பொருளே இறைவா, உமது திருமகனின் வாயிலாக நீர் என் மீது பொழிகின்ற அன்பாலும் இரக்கத்தாலும் ஈர்க்கப்பட்டுள்ள நாங்கள் அவருடைய பொருளுக்கு செவி சாய்த்து என்றும் அவர் காட்டும் வழியில் நடக்க அருள்தானும் என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து உலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. இறைவன் அனைத்து உலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்க பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கைநிதிகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையேற்று எங்கள் மக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைந்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிலிருந்து பிறகு திருமணமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோடும் தலைமை தாங்குவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரின் திருப்பெயரால்
ஆகுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொழியிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூத்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழிதொள்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தாயை உதிரமது உருவாகும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவெல்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை இன்னும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 18வது ஞாயிறு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது திருச்சபையில் புனித ஜான் மரி வியானி இவரின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் குருக்களின் அனைத்து குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். அதனால் இந்த நாளன்று குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை பாப்பரசர் மற்றும் நமது ஆயர் நமக்கு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது இந்த ஆலயத்தில் எத்தனையோ குருக்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள் மற்றும் எத்தனையோ மரித்த குருக்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபியுங்கள் மற்றும் தொடர்ந்து உங்களுக்காக சேவை செய்யும் அனைத்து குருக்களுக்காகவும் நமது பங்கு தந்தைக்காகவும் இங்கிருக்கும் அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கின்றது. அதனால் இந்த நாள் சிறப்பாக அவர்களுக்காக ஜெபியுங்கள். மறைக்கல்வியானது சனிக்கிழமை மாலை 4:45 5:45 வரை நடைபெறுகின்றது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த மறைக்கல்விக்கு அனுப்புவது உங்கள் கடமையாக இருக்கின்றது. இந்த வாரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆண்டவரின் தோற்ற மாற்றத்தின் விழாவை கொண்டாடுகின்றோம் மற்றும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி புனித லாரன்ஸ் இவரின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களை, கர்நாடகா மைனாரிட்டி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இவர்கள் ஸ்காலர்ஷிப் மற்றும் லோன் ஸ்கீம் வெளிநாட்டில் படிப்பதற்காக இந்த ஸ்கீமை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு அதிகமான ஞானம் வேண்டுமென்றால் மைனாரிட்டி ஆஃபீஸை சந்தித்து அங்கிருப்பவர்கள் இதை பற்றி உங்களுக்கு விளக்குவார்கள். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 47,890 ரூபாய். உங்கள் தாராள கொடைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சிறைத்துறை அமைச்சகம் பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷ காணிக்கை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த காணிக்கையிலிருந்து அந்த சிறையில் இருக்கும் மக்கள் அவரது குடும்பத்தினருக்கு உதவி செய்யும் ஒரு எண்ணத்தோடு இந்த காணிக்கை இருக்கின்றது. அதனால் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வரும்போது இவர்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நமது பங்கு தந்தை அருள் தந்தை ஜோசப் சூசிநாதன் அவர்கள் அவரது ஆயர் திருப்பொழிவு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு புனித பிரான்சிஸ் சேவியர் பேராலயத்தில் நடைபெற இருக்கின்றது. நன்றி திருப்பலியானது கேஜிஎஃப்பில் இருக்கும் வெற்றி அன்னை ஆலயத்தில் காலை 10 மணிக்கு 25ஆம் தேதி ஆகஸ்ட் நடைபெற இருக்கின்றது மற்றும் 24ஆம் தேதி அந்த ஆயர் திருப்பொழிவின் நாளன்றே மாலை 6 மணிக்கு மும்மொழி திருப்பலியானது நமது ஆலயத்தில் நடைபெறும். அதனால் அன்பார்ந்தவர்களே, நமது பங்கு தந்தை ஆயராக அந்த திருப்பொழிவு பெற்ற நாளன்று நாம் அனைவரும் பேராலயத்திற்கும் சென்று அவருக்காக ஜெபிப்போம் மற்றும் நன்றி திருப்பலி நமது ஆலயத்தில் நடைபெறும் போது நாம் அனைவரும் வந்து அவரை வாழ்த்தி அவருக்காக விசேஷமாக ஜெபிப்போம். அனைவரும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆயர் பேசுவார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய ஆயர் திருநிலைப்பாட்டிற்காக ஆன்மீக தயாரிப்பினை மேற்கொள்ள இன்று மாலை தியானத்திற்கு செல்கின்றேன் மற்றும் அருத்தந்தை ஆரோக்கியராஜ் நாங்கள் இருவரும் செல்ல இருக்கின்றோம். இந்த ஒரு வார தியானத்தில் நாங்கள் இது முக்கியமான நாட்கள், எனவே எங்களுக்காக ஜெபிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேலும் ஏற்கனவே சொன்னது போல இது நம்முடைய பெங்களூர் உயர் மறை மாநிலத்தில் முதன்மையாக ஆயர் திருநிலைப்பாடு நடைபெற இருக்கிறது. ஆகவே சரித்திரத்துக்குரிய ஒன்று. அனைவருமாக விசேஷமாக எல்லா பங்கு மக்களும் அங்கே நீங்கள் வந்து சபீரியர் பேராலயத்தில் அந்த அருட்பொழிவின் விசேஷ
மாபெரும் இந்த விழாவில் நீங்கள் அங்கே இருந்து ஜெபிக்குமாறு உங்களை அழைக்கின்றேன். அன்று மாலையே இங்கே நான் நன்றி திருப்பலியாகவும் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுப்பேன். அதிலும் பங்கேற்று எனக்காக ஜெபிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். எழுந்து நிற்கவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.